அன்பான நேயர்களே, பலஸ்தீனத்திலே மக்கள் சற்றே மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரமாக என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அது தற்காலிகமானதுதான் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதே நேரம் எந்த நேரத்திலே இஸ்ரேல் இதனை மீறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் எங்களுக்கு தெரியும். காசா பிராந்தியத்திலே மக்களை சமாதானத்திற்குள் அழைத்து வந்துவிட்டு அங்கே போர் நிறுத்தம் தற்காலிகமாக நின்றிருந்தாலும் அந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு பின்னால் மேற்கு கரையிலே ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலையிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதே போல பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பும் முக்கிய ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பில் தான் இன்று நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஆகவே முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு தவறாதீர்கள் அன்பான நேயர்களே. ஹமாஸ் அமைப்பு விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருதுகோளை நாங்கள் முதலில் பார்த்துவிட்டு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய கருத்தை பார்க்கலாம். ஹமாஸ் அமைப்பு என்ன தெரிவித்திருக்கிறது என்றால், நாங்கள் சனிக்கிழமை விடுவிப்பதாக இருந்த இதர பணைய கைதிகளை விடுவிக்காமல் இருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், இஸ்ரேல் யுத்த நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளை மீறுகிறது. இஸ்ரேல் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்த யுத்த நிறுத்த விதிமுறைகளில் பலவற்றை மீறி இருக்கிறது. எனவே அதன் காரணமாக நாங்கள் எங்களிடம் எஞ்சி இருக்கக்கூடிய பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பிலே தற்போதைக்கு நாங்கள் அவர்களை விடுவிப்பதாக இல்லை. விடுவிப்பதற்கு தான் இருந்தோம் சனிக்கிழமை, ஆனால் இனி விடுவிக்கப் போவதில்லை, நாங்கள் அதனை இடைநிறுத்துகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு வெளிவந்ததனை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், சனிக்கிழமை 12 மணிக்கு நண்பகல் முன்பதாக பணைய கைதிகள் அனைவரும் வெளியிடப்பட வேண்டும், இல்லாவிட்டால் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நீக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு செய்கின்ற அதிரடியான நடவடிக்கைகள் உண்மையிலேயே முஸ்லிம்களினுடைய மனதை நோகடிப்பதாகத்தான் இருக்கின்றன. உலகத்திலே மிக செல்வாக்குள்ள நாடு அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே மிக வளர்ந்து வரும் வளர்ச்சிகளை கொண்ட நாடு என்று அமெரிக்கா சொல்லப்படுகிறது. அமெரிக்கா தான் உலகத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்று காட்டிக்கொள்ளப்படுகிறது, பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் சொல்லப்படாத ஒரு உண்மை இருக்கிறது. உலகில் அதிக அளவு பைத்தியக்காரர்கள் வாழ்கின்ற நாடு அமெரிக்கா தானா என்று யோசிக்க தோன்றுகிறது. அந்த அளவுக்கு என்னால் டொனால்டு ட்ரம்ப் போன்ற ஒரு மனிதனை 5 வருட கால ஆட்சியில் அவரை பற்றி நன்கு யோசித்த பிறகும், அவர் பற்றி தெரிந்த பிறகும், அவரை பற்றி அறிந்த பிறகும் அவருக்கே மீண்டும் ஒரு முறை வாக்களித்து ஜனாதிபதியாக இன்னும் 5 வருட காலத்திற்கு நியமித்திருக்கிறார்கள் என்றால், இது போன்ற நடவடிக்கைகளை அவரிடம் அவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்திருப்பார்கள் இல்லையா? தெரியாமல் வாக்களித்திருக்க முடியாது. ஆகவே அமெரிக்கர்கள் ஒரு பக்கம் மனிதாபிமானத்தை பேசிக்கொண்டு, அடுத்த பக்கத்திலே அவர்கள் மனிதாபிமானத்தை குளிதோண்டி புதைக்கின்றவர்களுக்கு சரமாரியாக உதவி செய்து கொண்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு விடயமாக இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது. மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகுவது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீதான பொருளாதார தடைகள், சமூகவியல் தடைகள் உள்ளிட்ட இன்னும் பல தடைகளை விதிப்பது, இப்படிப்பட்ட சட்டவியலுக்கு புறம்பான பல விடயங்களை மேற்கொள்வது என்பதனை தாண்டி நேற்று கூட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அதுதான், அதாவது மெக்சிகோ வளைகுடாவை, அந்த மெக்சிகோ வளைகுடாவின் மேலால் பறந்து கொண்டே விமானத்தில் இருந்தவாறு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் என்றால், அமெரிக்கன் வளைகுடா என்று பெயர் மாற்றியிருக்கிறார். அதனை அவர் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த ஒன்றுதான். அதாவது கால்பந்து போட்டி ஒன்றை பார்வையிட செல்கின்ற போது சரியாக அந்த இடத்திலிருந்து அவர் மாற்றுகிறார். விமானத்திலே சொல்கிறார், நாங்கள் முதல் தடவையாக வரலாற்றிலே அமெரிக்கன் வளைகுடாவுக்குள் பிரவேசிக்கிறோம் என்று. இப்படி ஒரு கையெழுத்திலே மாற்றுகின்ற பல விடயங்களில் அவர் செய்கின்ற மிக துணிச்சலான செயல்கள் அவரை சார்ந்தவர்களுக்கு வரவேற்பை கொடுக்கின்றன என்றாலும், இன்னும் பல லட்ச கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களுக்கு அது கொடுப்பதோ மிக மிக ஆத்திரமூட்டும் நடவடிக்கை. அதாவது ஒவ்வொரு கடந்து வருகின்ற பில்லியன் கணக்கான நிமிடங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், அழிவுற்ற இஸ்ரேலினால் மக்கள் அதிகம். அதில் பலஸ்தீனத்தினுடைய குழந்தைகளை எண்ணி பாருங்கள். இவர்களுக்கு சற்றே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அவகாசமாக தன்னை தற்காலிக போர் ஒப்பந்தம் உலகளவில் கருதப்படுகிறது. தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஏன் அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? சிறில் ரமபோசா அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து பலஸ்தீனர்களுக்காக போராட வேண்டும். ஒட்டுமொத்த உலகம் ஏன் பலஸ்தீனர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும்? ஏன் அமெரிக்காவினுடைய மக்களில் பெரும்பாலானவர்களே பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஏனென்றால் அங்கே அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது உண்மை, அது பொய் அல்ல, யாரும் பொய்யாக சொல்லவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சமாதான உடன்படிக்கை வந்திருக்கிறது. அதில் இஸ்ரேல் விதிகளை மீறுகிறது
என்பது தெரிகிறது என்றால் அவர்களைத்தானே தட்டி கேட்க வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி. அதனை விடுத்து அவர்களை பற்றி எதுவுமே கேட்காமல் ஹமாஸ் அமைப்பு அந்த பணைய கைதிகளை நாங்கள் விடுவிப்பது இல்லை, ஏனென்றால் விதிமுறைகளை மீறுகிறார்கள், அது பற்றி கேட்கப்பட வேண்டும் என்று கேட்கின்ற போது ஹமாஸுக்கு எதிராக இவர்கள் போர் தொடுப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் என்பதனை நினைத்துப்பார்கள். அவர் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த அறிவிப்பு மிக பாரதூரமானது. சனிக்கிழமை உண்மையிலே விடுவிக்கப்படாவிட்டால் ஒரு பாரிய போர் மீண்டும் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளில் இணைத்துக் கொள்வோம். இது ஒரு காணொளிக்காகவோ ஒரு தலைப்புக்காகவோ அல்லது வர்த்தக நோக்கத்திற்காகவோ பேசுவது கிடையாது. ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களினுடைய இதய துடிப்புகளில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வது மஸ்ஜிதுல் அக்ஸா. அதனுடைய புனித தன்மையை இல்லாமல் செய்வதற்கு ஆண்டாண்டு காலம் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்போது அதனை விலை கொடுத்து வாங்குகின்ற தீர்மானத்தில் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார் என்றால் அது மிக பாரதூரமான ஒரு விடயம். எனவே அதற்கு அவர் நேர காலத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதை விட ஏதோ ஒரு இருக்கக்கூடிய ஓட்டைகளுக்குள் தன் கையை விட்டு அதனை தன் பால் ஈர்த்து கொள்வதற்கு காலத்தை தன் பால் விரைவாக எடுத்துக்கொள்கிறார் என்பது தெரிகிறது. அதற்கு இஸ்ரேல் போர் விதிமுறைகளை மீறுவதும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அமெரிக்கா காசாவை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஏதுவான கள நிலவரங்களை உண்டாக்குவதில் இஸ்ரேல் தீவிரமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. அது மிக ஆணித்தரமாக இந்த விடயத்தை அலசுகின்ற போது தெரிகிற மிக முக்கியமான ஒரு விடயம். மிக மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. என்ன சொல்வது என்று கூட தெரியவில்லை. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறார்கள் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் தனித்து யோசித்த சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏனென்றால் உலகம் ஒரு விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறது, இன்னொரு விடயத்தை இன்னும் சிலருக்கு சொல்கிறது. ஒரு இரண்டு பட்ட முகங்களை அவர்கள் காண்பிக்கிறார்கள். இது வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கப் போகிறது. அதுதான் உலகமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு வந்த ஒருவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்வது என்பது பாரிய விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான